ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்கள் தேவிலே ஸ்டைல் தமிழ் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம கொலு நியூ டால்ஸ் வீடியோ நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறது எங்கள் ஊர் ஃபேமஸ் குளுமாய் திருவிழான்னு. அந்த குளுமாய் திருவிழா இந்த 2024 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி இந்த 2025 திருவிழா வீடியோ தான் இது. இதில் நான் ஓரளவு கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் இயர் கிளிப்பிங்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குளுமாய் அம்மனோட கதைகளையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கடைசியாக நான் எப்பயுமே இந்த கொலு பொம்மை வாங்குறது, இப்போ நீங்கள் பார்க்குற ஷாப்போட நேம் எல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி நான் வாங்கினதையுமே நான் இந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்ச நான் லாஸ்ட்டில் இணைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது போன வருஷம் எடுத்த வீடியோ தான். அது கூட இந்த வருஷம் எடுத்த கம்மியான வீடியோவும் நான் ஜாயின் பண்ணி நான் ஸ்டோரியோடு சொல்கிறேன். வாங்க நம்ம குளுமாய் அம்மன் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உய்யகுண்டான் தண்ணியும் பச்சை பச்சேருன்ற வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த குளுமாய் அம்மனோட கோயில் இருக்குது. இவங்க ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா திருச்சி 300 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியை ஆண்ட மங்கம்மா என்ற காலத்தில் நடந்த கதை தான் இது. அந்த இடத்துல இப்போ புத்தூரில் கோயில் கிடையாது. இது மேலூரில் இருக்குது இந்த குளுமாய் அம்மனோட கோவில். இந்த இடத்துல அப்போல்லாம் ரொம்ப இந்த வயல்வெளி தானே, அதில் வெட்டும்போது ரத்தம் பீறிட்டு அடிச்சிருக்கு. அப்போ காளி ஒரு பொண்ணு மேலே இறங்கி நான் இங்கே தான் அம்மனா நான் இங்கே வீட்டில் இருக்கேன்னு சொன்னோன்னே அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. அம்மன் சிலையை பிரதிஷ்டை பண்ணி இந்த அம்மனுக்கு பேர் குழியிலேருந்து வந்தனால குளுமாயி அம்மன்னு இவளுக்கு பேர் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மலையாள மந்திரவாதி இந்த அம்பாளுக்கு பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் செஞ்சு இவளோட எல்லா சக்தியும் அவன் ஒன்று திரட்டி வச்சுக்கிறான். ரெட்டமலை ஒண்டி கருப்பு சாமி குளுமாய் அம்மனுக்கு கூட இருந்து அந்த பில்லி சூனியத்தெல்லாம் அவர் எடுத்து விட்டதாகவும் சொல்கிறாங்க. அதனால இந்த அம்பாளுக்கு காவலாக ரெட்டமலை ஒண்டி கருப்பு சாமி தான் இருக்காங்க. என்றைக்குமே அங்கே மேலூர் கோயிலில் முதல்ல ஒண்டி கருப்புக்கு பூஜை நடந்ததுக்கப்புறம் தான் அம்மனுக்கே அங்கே கோயிலில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மலையாள மந்திரவாதியை அழித்தனால தான் நம்ம இந்த குளுமாய் திருவிழா நம்ம கொண்டாடுறோம். மாசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க காப்பு கட்டுவாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு காளியாட்டம். அம்பாள் கோயிலேருந்து புறப்பட்டு புத்தூருக்கு வரா. புதன்கிழமை சுத்த பூஜை அன்னைக்கு அம்மனும் முரளாளியும் வீட்டுக்கு வீடு வருவாங்க. அவளுக்கு மாவிளக்கு மாலை எல்லாம் போட்டு மரியாதை பண்ணுவாங்க. அடுத்த நாள் குட்டி குடி திருவிழா. எப்பயுமே அந்த முரளாளி தான் குட்டி குடிப்பார். அவருக்கு ஆடு நிறைய ஆடு போட்டு அன்றைக்கி புத்தூரே ஃபுல் நான்வெஜ்ஜாக இருக்கும். அவர் குடிக்கிறதில் அவர் தோலில் 2 கிளி மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அதுதான் ரத்தத்தை குடிக்காதான் அர்த்தம். அதனால் குட்டி குடி திருவிழா அதுக்கு அடுத்த நாள் முரளாளி குடிப்பார். அம்மனுக்கு ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி பூஜை நடத்திட்டு அதுக்கப்புறமா முரளாளி அன்றைக்கி எப்பயுமே அதில் ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா, குட்டி எப்பயுமே கவர்மெண்ட்டோடது தான் முதல்ல மரளாளி குடிக்கிற குட்டி. அதே மாதிரி நான் குட்டி குடிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா மரளாளி, அவர் தேர்ந்தெடுக்கிறதும் இங்கே கோயிலில் நடக்கும். இது வருஷம் நடக்காது. ஒருத்தவங்களுக்கு வயசாகி அவங்க இறைவனடி சேர்ந்தோடனே தான் இது நடக்கும். என்ன நடக்கும்னா முரளாளியாக விருப்பப்படுறவங்கள முதல்ல வர சொல்லுவாங்க. அவங்கள எல்லாருக்கும் சாமி வந்தோடனே இவரோட அருவா அந்த கிரீடம் ட்ரெஸ்ஸு அப்படின்னு இந்த முரளாளியோட வேஷத்துக்கு இந்த அலங்காரம் பண்ணுற சாமானையும் இவர் அந்த ரத்தத்தை குடிக்க ஒரு வெள்ளி கப்பு இருக்கும், அந்த கப்பையும் ஒழிச்சு வைப்பாங்க. சாமி இறங்கி கருப்பு சாமி இறங்கி யார் மூலயமா அதை தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க முரளாளி. இந்த டாஸ்க்கு மட்டும் இல்லை, அடுத்து என்ன பண்ணுவாங்க, 3 அடிக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு அருவா வச்சு அது மேலே ஏறி நின்று யார் அருள்வாக்கு சொல்கிறாங்களோ அவங்க தான் முரளாளியாக செலக்ட் பண்ணுவாங்க. இது பரம்பரையாக வரவங்க கணக்கிடையே யார் வேணாலும் வரலான்ற மாதிரி தான் இங்கே மரளாளி செலக்ட் பண்ணுற ஒரு நிகழ்வு. இப்போ
இதோட மட்டும் முடியல, அடுத்து ஒரு 3 அடி கொண்டு ஒரு ஷார்ப் மிக மிக கூர்மையான ஒரு அருவா இருக்கும். அதை 2 ஆட்கள் வந்து 2 பக்கம் பிடிச்சிப்பாங்க. அது மேலே ஏறி இந்த மரளாளி அதை எடுத்தவங்க வந்து அதில் ஏறி அருள் சொல்லணும். அவங்க அருள் சொன்னால் அவங்க தான் வந்து மரளாளியை செலக்ட் பண்ணுறது. இப்போ வந்து நான் பார்க்குற ஒரு பேர் வந்து சிவகுமார் ஐயா. அவர் தான் நான் பிறந்ததுலேருந்தே வந்து மரளாளியை நான் பார்த்துட்டு இருக்கிறது. அது வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட வந்திருப்பாங்க. அவர் இந்த பூக்கொட்டரெல்லாம் முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த குளுமாயம்மன் கோவிலில் உற்சவ மூர்த்தி கிடையாது. அதனால் வருஷம் வருஷம் பனை ஓலையும் கருப்பு துணியும் வச்சு பண்ணுறவ தான் வந்து வருஷம் வருஷம் குளுமாயி மாறிக்கிட்டே இருப்பா. இதில் என்ன ஒரு புது தகவல் எனக்கே தெரிஞ்சதுன்னா, கடந்த வருஷம் 2025க்கு செஞ்சவ முன்னாடி இருக்கா. கடந்த வருஷம் செஞ்ச அம்மன் வந்து தேரோட பின்பக்கமாக வச்சோம், 2 பக்கமும் அவங்கள வச்சு அதுக்கப்புறம் ஆற்றுல கொண்டு போய் விட்றதாகவும் சொல்கிறாங்க. இது எந்தளவு உண்மை அது எனக்கு தெரியல. ஆனால் வந்து குளுமாயம்மனை வந்து பனையோலையும் கருப்பு துணியும் வச்சு செஞ்சு அவளுக்கு மாங்கல்யம் எல்லாம் சாத்தி கிளி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து மறுபடியும் ஒரு நாள் சுத்த பூஜை நடக்கும். அம்பாள் வந்து ஏன்னா அந்த நான்வெஜ்ஜோட அந்த தீட்டை கழிக்கிறக்கா சுத்த பூஜை நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் பார்த்தது கிடையாது, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அடுத்த நாள் மஞ்சள் தண்ணி, 4வது நாள் காளி ஆட்டம், சுத்த பூஜை, குட்டி குடி, அப்புறம் வந்து மறுபடியும் சுத்த பூஜை, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தண்ணின்ற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இது எப்படி நடக்கும்னா, சுத்த பூஜை அன்னைக்கு அம்பாள் வந்து எல்லார் தெருவுக்கும் வருவா. வீட்டுக்கு போயிட்டு முரளாளி போய் மாவிளக்கு பூ பழம்னு மாலை எல்லாமே தந்து முரளாளிக்கு வந்து காலில் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கடைசி நாள் அதே மாதிரி எல்லார் தெருவுக்கும் அம்பாள் வருவா. எல்லார் வீட்லேயுமே மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சுருப்பாங்க. பெரியவங்க பெரிய குடத்தில், சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சமானு கரைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து எல்லாருமே அம்பாலோட சப்பரத்தில் வந்து ஊற்றி அவளை மஞ்சள் தண்ணி, இது காலையிலேயே நடக்கும். இன்றைக்கி நான் அந்த வீடியோ சனிக்கிழமை எடிட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் நடந்தால் அவள் ஊருக்கு வந்து போயிட்ட காலைல விடிய காத்தால் 4லேருந்து 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எல்லாம் தெருக்கும் போய் மஞ்சள் தண்ணி முடித்து அம்பாள் வந்து 10:30க்கெலாம் ஊருக்கே போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறதா மரளாளி வந்தது. அவருக்கு வந்து எப்போ வந்தாலும் பூ கொட்டி காலில் தண்ணி ஊற்றுறதுன்றது வீட்டு பழக்கம். அது பின்னாடி அம்மனோடதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மரளாளி வந்துட்டு போனோடனே அம்பாள் தேர் வர்றது அந்த வீடியோ இது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மந்தைக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழ மாலை போட்டோம். அது வேண்டிட்டோம், ஆனால் அன்றைக்கி போட முடியலன்னு சொல்லிட்டு மந்தைக்கு போய் போட்டதும் அந்த வீடியோ நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன். இதான் வந்து குளுமாயோட தேர். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, நான் வருஷம் கொலுபொம்மை வாங்குகிற கடை இது தான். நான் கூட பின்னாடி வாங்கின பொம்மைகள் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இவங்களோட கடை நேம் வந்து CS ஹேண்டிகிராஃப்ட். இவங்களோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இவங்க வந்து திருவானைக்கோயிலில் இருக்காங்க. நீங்கள் வந்து இவங்களையும் போய் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க திருவிழாவில் வந்து கடை போட்டாங்க, ஆனால் இவங்க வந்து கொலுவப்போ போடுவாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் அது வந்து நான் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை மட்டும் கேட்டுக்கோங்க. இதுதான் வந்து நான் வருஷம் இந்த பொம்மை வாங்குகிற கடை. கடந்த 3 வருஷமாக நான் இவங்கள்ட்ட தான் நிறைய பொம்மை வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் நெல்லையப்பர், காந்திமதி, அப்புறம் வந்து தத்தாத்திரேயர், ஆண்டாள் ரங்கமன்னார், அப்புறம் வந்து ஆதிசங்கரர். இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நான் வந்து பின்னாடி காட்டுறேன். இந்த வருஷம் இவங்கள்ட்ட 2 சிலை நான் வாங்கினேன். ஒருத்தவங்க ரொம்ப பெருசு, ஒருத்தர் ரொம்ப குட்டி. அந்த சிலையை நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்களோட வீடியோ வந்து குலு டைமில் முடிஞ்சால் நான் தரேன். இந்த கூட்டத்தில் என்னால் பேசி எடுக்க முடியல, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது சிவலிங்கமும் நந்தியும். இவங்க வந்து பீங்காவில் செஞ்சது, எனக்கு பீங்கா பொம்மை பிடிக்கும், அதனால் வாங்கினது. இவங்க வந்து பேரே வந்து 300 தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சிறுவாச்சூர் மதுரகாளி. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் மேலே நான் டேக்ஸ்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இவங்களே இந்த வருஷம் நான் வந்து வாங்கிட்டு வந்து இவங்க மண்ணால் செஞ்சவங்க. தட்சிணாமூர்த்தி என்னோட குட்டி உடஞ்சிட்டாரு, அதனால் அவர் இருக்கார். இது வந்து அஷ்டகந்தம் விபூதி பேஸ்ட்டு சுவாமிக்கு வைக்கிறதுக்காக இது 2 வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் மாதிரி, ஆனால் அழகாக இருந்துச்சு. குழுக்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணலான்னு அது ஒழுங்காக சுற்றணும். நான் கையில் கேமரா ஃபோன் ஒரு கையில் இருக்கனால மிக சுத்தம் இல்லை. நான் அது ஒரு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது கொலுவுக்கு தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சொப்பு ஜாமான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதில் வந்து இடுக்கி, தட்டு, அப்புறம் வந்து நெய் கிண்ணம். சாரி, இது ஒழுங்காக காட்டல. இது வந்து இடுக்கி சூப்பராக இருந்துச்சு. இடுக்கி, டீ வடிகட்டுறது, தட்டு, நெய் கிண்ணம், அந்த மாதிரி நிறைய இட்லி தட்டு, நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி இது நான் நிறைய வச்சுருக்கேன். புதுசு மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். இது மணப்பழக குட்டி நம்ம வீட்டுக்கு நிறைய தேவைப்படும். குத்து விளக்கெல்லாம் வைக்கிற குட்டி குத்து விளக்கெல்லாம் வைக்கிறக்கா லாஸ்ட் இயர் 2 வாங்கினேன். இந்த வருஷம் 4 வாங்கினேன். இதான் என்னுடைய திருவிழாவோட ஷாப்பிங். நாங்கள் வந்து மந்தைக்கு போய் நேற்று வந்து சாமி பார்த்தோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லெமன் மாலை சொன்னேன் இல்லையா, அதை கொடுக்கறது. அதில் வந்து அம்பாளை வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப் போய் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக தரிசனம் பண்ணணும். கீக்கி வந்து வரல அன்றைக்கி சுத்த உதவிக்கு. அதனால் அவங்களும் பார்த்தாலும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. லாஸ்ட் இயர் திருவிழாவோட வீடியோ அது மாதிரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன். டேக்ஸில் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கேன், டேக்ஸில் லிங்க் தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.